அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, கத்தோலிக்க திருவையின் தலைமையிடமாம் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் இளைஞர்களுக்கான யூபிலியை முன்னிட்டு ரோமையில் குவியும் இளைஞர்கள், பழங்குடியினருக்காக உயிர் நீத்த அருட்சகோதரின் தியாக வரலாறு, சிந்திக்க வைக்கும் இயேசுவின் சுரூபம் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். தனது 16 நாள் பணி சார்ந்த விடுமுறையை முடித்துக்கொண்டு வத்திக்கான் திரும்பினார் திருத்தந்தை லியோ அவர்கள். அந்த நாட்களில் அவர் மேற்கொண்ட முக்கிய பணிகள் மற்றும் சந்திப்புகள் குறித்து இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியில் பார்ப்போம். கடந்த ஜூலை 22ஆம் நாள் இரவு 9 மணிக்கு சற்று முன்பு திருத்தந்தை லியோ அவர்கள் வத்திக்கானில் உள்ள தனது இல்லத்திற்கு திரும்பினார். அந்த சிறிய நகரத்தில் அவர் கழித்த 16 நாள் ஓய்வின் முடிவை அது குறித்தது. அங்கிருந்து புறப்படும் போது இத்தாலிய ஊடகங்களிடம் பேசிய அவர் இதை ஒரு பணி சார்ந்த விடுமுறை என்று குறிப்பிட்டார். அது முற்றிலும் உண்மையே. இந்த விடுமுறை நாட்களிலும் திருத்தந்தை அவர்களின் பணிகள் ஓயவில்லை. அவர் உக்ரைன் தலைவர் வோலோதிமிர் ஜெலன்ஸ்கியை இக்காலகட்டத்தில்தான் சந்தித்தார். மேலும் காசாவில் உள்ள கத்தோலிக்க பங்கு தளத்தின் மீதான தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் மற்றும் பாலஸ்தீன தலைவர் ஆகியோருடன் தொலைபேசியில் உரையாடியதும் இக்காலத்தில்தான். திருத்தந்தை அவர்கள் இக்காலகட்டத்தில் சில அதிகாரப்பூர்வ சந்திப்புகளையும் நிகழ்த்தினார். உதாரணமாக, அமெரிக்காவிலிருந்து திருப்பயணமாக வந்திருந்த மரபு வழி மற்றும் கத்தோலிக்க திருப்பயணிகள் குழுவை அவர் வரவேற்றதை குறிப்பிடலாம். பல்வேறு துறவர சபைகளின் பொது பேரவை கூட்டங்களின் போது அவற்றின் பிரதிநிதிகளோடு மற்றொரு சந்திப்பையும் நிகழ்த்தினார். உள்ளூர் மக்களுடனான சந்திப்புகளின் போது அவர் மிகவும் இயல்பாகவும் அதிக ஆன்மீக அக்கறை கொண்டும் காணப்பட்டார். கேரபினியேரி மற்றும் புனித கிளாரா சபை அருட்கன்னியர்களை சந்தித்தது முதல் ஒரு முதியோர் இல்லத்திற்கு சென்றது வரை இது தொடர்ந்தது. இந்த நகரத்தில் குடியிருப்போரை பொறுத்தவரை திருத்தந்தையின் வருகை அவர்கள் வாழ்வில் புத்துயிர் அளித்தது. காஸ்டல் காண்டல்போவிற்கு திருத்தந்தை அவர்களை வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் மீண்டும் இங்கு வந்ததில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். என் கருத்துப்படி அவர் இங்கு இருப்பது காஸ்டெல்லி ரோமானியில் உள்ள இந்த இடங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அவர் திரும்பி வந்ததில் நாங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இக்காலகட்டத்தில் சில எதிர்பாராத தொலைபேசி அழைப்புகளும் இருந்தன. உதாரணமாக, 1969ஆம் ஆண்டு அப்போலோ 11 விண்கலத்தில் நிலவு பயணம் மேற்கொண்ட விண்வெளி வீரர் பஸ் ஆல்ட்ரின் அவர்களோடு அவர் உரையாடினார். அதே காலகட்டத்தில்தான் படைப்பின் பராமரிப்புக்கான தனது முதல் திருப்பலியையும் அவர் நிறைவேற்றினார். திருப்பலியின் தொடக்கத்தில் நாம் நமது மனமாற்றத்திற்காக ஜெபித்தோம். மேலும் நமது பொதுவான இல்லமான பூமியை பராமரிக்க வேண்டியதன் அவசரத்தை இன்னும் உணராத திருவவைக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள பலருடைய மனமாற்றத்திற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதையும் விரும்புகிறேன். அமெரிக்கரான திருத்தந்தை லியோ அவர்கள் நடப்பு நிகழ்வுகளையும் பின்பற்றி வந்தார். இறை மக்களோடு இணைந்து மூவேளை ஜெபம் சொல்லும் தனது வாராந்திர சந்திப்புகளில் அவர் சர்வதேச சமூகத்திற்கு தொடர்ந்து செய்திகளை அனுப்பினார். சுருங்கக்கூறின், திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது வழக்கமான பணிகளை மீண்டும் தொடங்க வத்திக்கானுக்கு திரும்பியுள்ளார் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் அவர் கேசல் கேண்டல்ஃபோவை முழுமையாக விட்டுவிடவில்லை எனலாம். ஏனெனில் அவர் ஆகஸ்ட் மாதம் விண்ணேற்பு பெருவிழாவிற்காக மீண்டும் அங்கு திரும்புவார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தையை சந்தித்தார் அல்ஜீரிய அதிபர். புனித அகுஸ்தினாரின் தத்துவங்கள் பரிசீலிக்கப்பட்ட இந்த சந்திப்பின் பின்னணியில் உள்ள அரசியல் மற்றும் வணிக தொடர்பான முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். புனித அகுஸ்தினார் பிறந்த நாடான அல்ஜீரியாவின் தற்போதைய அதிபர் திருத்தந்தை அவர்களுக்கு வழங்கிய பரிசுகளில் அந்த புனிதரின் தாக்கம் அதிகமாகவே இருந்தது. அரபு மொழியில் எழுதப்பட்ட புனித அகுஸ்தினாரின் மேற்கோள் ஒன்றும் அதில் அடங்கும். இந்த சந்திப்பு குறித்து சில விவரங்களை வெளிவந்தாலும் 99% இஸ்லாமியர்கள் வாழும் ஒரு நாட்டுடன் உறவை வலுப்படுத்த இது வத்திக்கானுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வாக அமைந்திருந்தது. இந்த சந்திப்பின் முடிவில் அதிபர் சிஸ்டைன் சிற்றாலயத்தை பார்வையிட்டார். அங்கு அவர் மைக்கேல் ஏஞ்சலோவின் புகழ்பெற்ற சுவரோவியங்களை கண்டு ரசித்தார். அல்ஜீரிய அதிபர் இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்களை
முந்தைய நாள் சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பிற்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் கணிசமாக மேம்பட்டுள்ளன. அந்த படையெடுப்பு ஐரோப்பாவிற்கான இயற்கை எரிவாயு விநியோகத்தில் தடங்களை ஏற்படுத்தியது. இது வடக்கு ஆப்பிரிக்கா போன்ற மாற்று எரிசக்தி ஆதாரங்களை தேட தூண்டியது. அல்ஜீரியா இப்போது ஐரோப்பிய கண்டத்திற்கு ஒரு புதிய இயற்கை எரிவாயு வழங்கும் பகுதியாக மாறியிருக்கிறது. இத்தாலியுடனான அதன் வர்த்தக உறவுகள் இரட்டிப்பாயிருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. சமீபத்தில் இரு நாடுகளும் பயங்கரவாத எதிர்ப்பு, இடம்பெயர்வு கட்டுப்பாடு ஆகியவற்றில் கூடுதல் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. மேலும் புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஆப்பிரிக்க நாடுகளில் இத்தாலி ஏற்படுத்தியிருக்கும் மார்ஷல் திட்டம் மூலம் பயனடைந்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும். சவால்கள் நிறைந்த இன்றைய உலகில் நற்செய்தியை அறிவிக்க டொமினிக்கன் சபையினருக்கு திருத்தந்தை லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். 800 ஆண்டுகள் பழமையான இச்சபைக்கு அவர் அனுப்பிய கடிதத்தின் முக்கிய அம்சங்களை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் டொமினிக்கன் சபையினருக்கு அனுப்பியுள்ள கடிதம் ஒரு செயல் திட்டத்திற்கான அழைப்பாக அமைந்துள்ளது. இன்று திரு அவைக்கு சவாலாக விளங்கும் சூழல்களில் நற்செய்தியை அறிவிக்குமாறு அவர் அச்சபையினரை ஊக்குவித்துள்ளார். டொமினிக்கன் சபையின் பொது பேரவை கூட்ட நிகழ்வின் போது இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இயேசுவை அறியாதவர்கள், நம்பிக்கையுள்ள கிறிஸ்தவர்கள், திரு அவையிலிருந்து தங்களை விலக்கிக் கொண்டவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆகிய 4 வெவ்வேறு குழுக்களுக்கு எவ்வாறு நற்செய்தியை பிரகடனப்படுத்துவது என்பதை பற்றி சிந்திப்பதே இந்த பேரவையின் நோக்கமாகும். டொமினிக்கன் சபை 13ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது. அக்காலம் வரை துறவிகள் மடாலயங்களிலேயே தங்கி வாழ்ந்து வந்த நிலையில் டொமினிக்கன் சபையினர் மடங்களை விட்டு வெளியே சென்று நற்செய்தி அறிவிக்கும் ஒரு பாணியை கொண்டிருந்தனர். 800 ஆண்டுகள் பழமையான இச்சபை கத்தோலிக்க திரு அவையின் மிக தொன்மையான நிறுவனங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இச்சபையின் நிறுவனர் புனித தாமஸ் அகுவினாஸ் போன்ற பல முக்கிய புனிதர்கள் இதே சபையிலிருந்து உருவாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காசா மற்றும் தாய்லாந்து, கம்போடியா எல்லை பதட்டங்கள் உட்பட உலகெங்கிலும் நீடிக்கும் மோதல்களுக்காக தனது மூவேளை ஜெப உரையில் திருத்தந்தை லியோ அவர்கள் உருக்கமான இறைவேண்டல் செய்தார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். இளைஞர்களுக்கான யூபிலி விழாவை தொடங்கும் தருவாயில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் மூவேளை ஜெப உரைக்காக புனித பேதுரு சதுக்கத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் கூடியிருந்தனர். அப்போது பல நாடுகளின் கொடிகள் அங்கு அசைக்கப்பட்டன. திருத்தந்தை லியோ அவர்கள் தனது உரையில் சர்வதேச விவகாரங்களின் தற்போதைய நிலை குறித்து எடுத்துரைத்தார். கம்போடியா மற்றும் தாய்லாந்து நாடுகளுக்கு இடையேயான எல்லை தகராறு குறித்து அவர் முதலில் குறிப்பிட்டார். இந்த தகராறில் இதுவரை 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மேலும் சுமார் 2 லட்சம் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். உலகெங்கிலும் மோதல்கள் மற்றும் வன்முறையால் துன்புறும் அனைவரோடும் என் உள்ளம் இருக்கிறது. குறிப்பாக தாய்லாந்து மற்றும் கம்போடியா எல்லையில் ஏற்பட்டுள்ள மோதல்களில் சிக்கியுள்ள மக்களுக்காக, அதிலும் குழந்தைகள் மற்றும் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அமைதியின் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவரும் நல்லிணக்கத்தை கைக்கொணர உதவி செய்வாராக. திருத்தந்தை அவர்கள் சிரியாவை குறித்தும் குறிப்பிட்டார். மேலும் காசாவில் நிலவும் சூழல் குறித்து பேசினார். அங்கு குழந்தைகள் உட்பட பலர் ஊட்டச்சத்து குறைபாட்டால் இறந்து வருவதாக அவர் கவலை தெரிவித்தார். காசாவில் நிலவுகின்ற மிகவும் மோசமான மனிதாபமற்ற சூழலை நான் மிகுந்த கவலையோடு கண்காணித்து வருகிறேன். அங்குள்ள பொதுமக்கள் பசியால் வாடி வன்முறைக்கும் மரணத்திற்கும் ஆளாகி மடிந்து வருகிறார்கள். போர் நிறுத்தம் ஏற்படவும், பயண கைதிகள் விடுவிக்கப்படவும், மனிதாபிமான சட்டங்கள் முழுமையாக மதிக்கப்படவும் எனது உள்ளார்ந்த வேண்டுகோளை விடுக்கின்றேன். அதே நாள் தாத்தா பாட்டிகள் மற்றும் முதியோருக்கான 5வது உலக நாளாகவும் அனுசரிக்கப்பட்டது. அவர்கள் தனிமையில் விடப்படக்கூடாது என்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. இளைஞர்கள் யூபிலி விழாவிற்காக விழா கோலம் பூண்டது ரோமை மாநகரம். 6 மில்லியன் இளைஞர்கள் பங்கேற்கவிருந்த இந்த மாபெரும் நிகழ்விற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். சுமார் 73 கால்பந்து மைதானங்களை ஒன்றாக இணைத்தால் எவ்வளவு பெரியதாக இருக்குமோ அந்த அளவிற்கு பெரியதாக, அதாவது 5 லட்சம் சதுர மீட்டருக்கும் அதிகமான திறந்தவெளியை கொண்ட
டோர் வெகாட்டா பல்கலைக்கழகத்தில்தான் இளைஞர்களுக்கான யூபிலி விழாவின் முக்கிய நிகழ்வுகள் நடைபெறவிருந்தன. இந்த நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை நம்மை நிச்சயம் வியப்பில் ஆழ்த்தும். ஆம், 5 விளையாட்டு அரங்கங்கள் ரசிகர்களால் நிரம்பி வழிந்தால் எப்படி இருக்குமோ அந்த எண்ணிக்கை அப்படி இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. அனைத்து கண்டங்களிலிருந்தும் 500,000 இளைஞர்கள் இந்த மாபெரும் ஆன்மீக நிகழ்வான யூபிலி விழாவில் பங்கேற்பதற்காக ரோமைக்கு வரவிருந்தனர். உலகில் உள்ள சுமார் 193 நாடுகளில் 146 நாடுகள் இந்த யூபிலி விழாவில் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும். மேலும் உக்ரைன், லெபனான், சிரியா மற்றும் தெற்கு சூடான் போன்ற மோதல் நடக்கும் பகுதிகளிலிருந்தும் இளைஞர்கள் ரோமைக்கு பயணம் செய்வார்கள் என்று வத்திக்கான் உறுதிப்படுத்தியிருந்தது. ஒவ்வொரு திருப்பயணிக்கும் ஒரு பை வழங்கப்படும். அதில் பரிமாற்றத்திற்கான பொருட்களுடன் ஒரு தொப்பி மற்றும் தண்ணீர் ஆகியவை அடங்கும். அனைவரும் தகவல்களை அறிந்து கொள்வதற்கும் வழித்தவறி போகாமல் இருப்பதற்கும் நகர நிர்வாகம் ஒரு கைபேசி செயலியை அறிமுகப்படுத்தி இருந்தது. இந்த அளவிலான ஒரு நிகழ்வில் பாதுகாப்பு என்பது மிக பெரிய கவலைக்குரிய ஒன்றாகும். அபாயங்களை ஒருபோதும் முழுமையாக நீக்க முடியாது என்றாலும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுவிட்டதாக உள்துறை அமைச்சகம் உறுதியளித்தது. உதாரணமாக சுமார் 3000 குடிமை பாதுகாப்பு தொண்டர்கள், 500 திருத்தூதரகத்தார் மற்றும் 4000 உள்ளூர் காவல் அதிகாரிகள், அத்துடன் தேசிய காவல்துறை மற்றும் தீயணைப்பு வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படவிருந்தார்கள். இவை அனைத்தும் ஆகஸ்ட் 2 மற்றும் 3 நாட்களில் டோர் வெகாட்டாவில் நடைபெறவிருந்தன. அதற்கு முன்பு ரோமை மற்ற நிகழ்வுகளை நடத்த திட்டமிட்டிருந்தது. உதாரணமாக ஆகஸ்ட் 1 நாள் சர்க்கஸ் மாக்சிமஸில் ஒரு பாவ மன்னிப்பு நாள் நடைபெற திட்டமிடப்பட்டது. அங்கு சுமார் 1000 அருள் பணியாளர்கள் ஒப்புரவு அருட்சாதனம் வழங்குவார்கள். இந்த இளைஞர் யூபிலி விழாவில் ஒரு தனித்துவமான இணைப்பும் உள்ளது. வத்திக்கான் சமீபத்திய தொழில்நுட்பம் மற்றும் சமூக போக்குகளுடன் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளது. எனவே சமூக ஊடகங்களில் செல்வாக்கு செலுத்துபவர்களுக்காக ஒரு சிறப்பு நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளது. எனவே ஒருவர் ரோமை செல்ல முடியாவிட்டாலும் இந்த மாபெரும் நிகழ்வை ஒரே கிளிக் மூலம் பின்பற்ற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. குண்டுவீச்சால் பாதிக்கப்பட்ட காசா பகுதிக்கு நேரில் சென்றார் பேராயர் பிசபெல்லா அவர்கள். அங்கு நிலவும் சூழ்நிலை மனித பேரிழவின் கடல் என அவர் கூறியதன் பின்னணி குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். லத்தீன் வழிபாட்டு முறை முதுபெரும் தந்தை பேராயர் பிசபெல்லா அவர்கள் காசாவில் உள்ள கத்தோலிக்க சமூகத்தினரை நேரில் சந்தித்தார். அதற்கு முந்தைய நாள்தான் இத்திருக்கோவில் இஸ்ரேல் தாக்குதலுக்கு உள்ளானது. இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர் மற்றும் அர்ஜென்டினாவைச் சேர்ந்த பங்கு தந்தை கேப்ரியல் ரோமனெல்லி அவர்கள் உட்பட பலர் காயமடைந்தனர். கிரேக்க மரபு வழி முதுபெரும் தந்தையுடன் இணைந்து ஒரு கிறிஸ்தவ ஒன்றிப்பு தூதுக்குழுவின் ஒரு பகுதியாக பேராயர் அவர்கள் காசாவுக்கு பயணம் செய்தார். பிற அமைப்புகளுடன் சேர்ந்து அவர்கள் உணவு மற்றும் மருத்துவ பொருட்களை வழங்குவதற்கான அனுமதியை பெற்றனர். காசாவில் உள்ள ஒரே கத்தோலிக்க பங்கு தளமான திருக்குடும்ப ஆலயத்தில் பேராயர் பிசபெல்லா அவர்கள் திருப்பலி நிறைவேற்றினார். இந்த பங்கு வளாகம் மோதல்கள் நிலவினாலும் தொடர்ந்து ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு வரும் பல குழந்தைகள் உட்பட சுமார் 600 அகதிகளுக்கு புகலிடமாக உள்ளது. திருத்தந்தை லியோ அவர்களும் பலமுறை காசாவில் உள்ள கத்தோலிக்கர்களிடம் தனது நெருக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். குண்டுவெடிப்புக்கு பிறகும் பிசபெல்லா அவர்களின் வருகையின் போதும் இந்த கடினமான நேரத்தில் தனது அருகாமையை தெரிவிக்குமாறு பேராயரிடம் அவர் கேட்டுக்கொண்டார். திரு அவை மற்றும் கிரேக்க மரபு வழி திரு அவையின் பிரதிநிதிகள் இந்த ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்தனர். இப்பகுதியில் உள்ள ஒரே கத்தோலிக்க பங்கு தளம் தாக்கப்பட்ட பிறகு இரு சாராரும் காசாவிற்கு சென்றனர். இப்பகுதியை பார்வையிட்ட பிறகு அவர்களின் வார்த்தைகள் மிகவும் கடுமையாக இருந்தன. பேராயர் பிசபெல்லா அவர்கள் இப்பகுதியில் நடப்பது ஒரு மனித பேரழிவின் கடல் என்று கூறினார். மேலும் ஆண்கள் சிறிது உணவுக்காக மணிக்கணக்கில் வெயிலில் நிற்கிறார்கள். இது நம் கண்களால் காணும் போது தாங்க முடியாத ஒரு அவமானம் என்றும் இது தார்மீக ரீதியாக ஏற்றுக்கொள்ளவும் நியாயப்படுத்தவும் முடியாதது என்றும் அவர் குறிப்பிட்டார். இவ்வாலயம் இடம்பெற்றிருக்கும் இடத்தில் அனைத்து முயற்சிகளும் சமூகங்களும் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை நேரில் காண்பதும் தங்களின் ஒற்றுமையை வெளிப்படுத்துவதுமே இந்த பயணத்தின் நோக்கம் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியது கவனிக்கத்தக்கது. பாலஸ்தீன அதிபருடன் தொலைபேசியில் உரையாடிய திருத்தந்தை லியோ அவர்கள் மனிதாபிமான சட்டத்தை மதிக்குமாறு வலியுறுத்தியிருக்கிறார். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். புனித தலங்கள், பொதுமக்கள் மற்றும் மனிதாபிமான உதவிகள் ஆகியவை அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தனது மூவேளி ஜெபத்தின் போது கூறியிருந்ததை பாலஸ்தீன நாட்டு அதிபருடனான தொலைபேசி உரையாடலில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மனிதாபிமான சட்டம் நிலைநிறுத்தப்பட வேண்டும். பொதுமக்களை பாதுகாக்கும் கடமை
மதிக்கப்பட வேண்டும். அத்தோடு கண்மூடித்தனமான ஆயுத பயன்பாடு மற்றும் மக்களை கட்டாயமாக இடம்பெற செய்தல் ஆகியவையும் தடை செய்யப்பட வேண்டும். இந்த உரையாடல் ஜூலை 21ஆம் நாள் நடைபெற்றது. அன்றைய நாள் உயர்மட்ட தூது பணிகளுடன் ஒரு முதியோர் இல்லத்திற்கு சென்றது போன்ற எளிமையான ஆன்மீக பயணங்களையும் திருத்தந்தை அவர்கள் இணைத்து மேற்கொண்டார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மஹ்மூத் அப்பாஸ் அவர்களுடனான தொலைபேசி அழைப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவின் ஒரு முக்கிய நிகழ்வை நினைவு கூர்ந்தார். 2025ஆம் ஆண்டு திருத்தூதரகத்திற்கும் பாலஸ்தீன நாட்டிற்கும் இடையிலான கடைசி ஒப்பந்தம் கையெழுத்தானதன் 10வது ஆண்டு நிறைவு நாள்தான் அது. அப்பகுதியில் உள்ள கிறிஸ்தவர்களின் உரிமைகளை உள்ளூர் அதிகாரிகள் பாதுகாக்க வேண்டும் என்பதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட அந்த ஒப்பந்தத்தை திரு அவை பாலஸ்தீன அரசை வெளிப்படையாக அங்கீகரிப்பதாக இஸ்ரேல் கருதியது. பாலஸ்தீனத்தை உறுப்பினர் அல்லாத பார்வையாளர் நாடாக அங்கீகரித்த 2012ஆம் ஆண்டு ஐநா தீர்மானத்தை வத்திக்கான் ஏற்கனவே பாராட்டியிருந்தது. பின்னர் 2014ஆம் ஆண்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித பூமிக்கு சென்றிருந்த போது மஹ்மூத் அப்பாஸ் அவர்கள் பாலஸ்தீன நாட்டின் அதிபராகவே நடத்தப்பட்டார். மேலும் பல ஆண்டுகளுக்கு பிறகு திருத்தூதரகத்திற்கான தூதரகமும் திறக்கப்பட்டது. வத்திக்கான் பல ஆண்டுகளாக இரு அரசு தீர்வையும் ஆதரித்து வருகிறது. இது மிகவும் கடினமான ஒரு தீர்வு என்பதை பலர் உணர்ந்தாலும் தற்போதைக்கு நமக்கு இருக்கும் ஒரே வழி இதுதான் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். நமக்கு தெரியும், இதை செயல்படுத்துவதற்கான அரசியல் விருப்பம் இருந்தால் அது நடக்கலாம். இப்போது இது ஒரு மிகப்பெரிய சவால், அது எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த சூழல் மிகவும் மோசமாக உள்ளது. நாம் ஏற்கனவே கண்டவை மிகவும் கொடூரமானவை. அதனால் நாம் இது போன்ற ஒன்றை செய்தே ஆக வேண்டும். இரு அரசுகள் உருவாக்கும் சாத்தியக்கூறுகள் தெளிவில்லாத அதே சூழலில் அமைதி என்பது இங்கு எட்டாக்கனியாக தெரிகிறது என்பதே உண்மை. ஈக்வடார் காடுகளில் பழங்குடி மக்களுக்காக பணியாற்றி உயிர் நீத்த அருட்சகோதரி ஈனஸ் அவர்கள் புனிதர் பட்டத்தை நோக்கி பயணப்படுவது குறித்து இந்த பகுதியில் காண்போம். ஈக்வடாரில் மறைப்பணியாற்றிய அருட்சகோதரி இனஸ் அரங்கோ வெலாஸ்கே அவர்கள் தனது 17ஆம் வயதில் கப்புச்சின் 3ஆம் துறவர சபையில் இணைந்தார். அவர் தனது மறைப்பணி வாழ்வில் ஆற்றிய பணிகள் அச்சபையில் ஒரு வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவரது உருவாக்க காலத்திலும் பின்னர் சமூகத்தில் வாழ்ந்தபோதும் அவர் ஒரு ஆற்றல் மிக்க சகோதரி, ஒரு தலைவர், படைப்பாற்றல் மிக்கவர், நேர்மையானவர், ஒத்துழைப்பவர், எப்போதும் உதவ தயாராக இருப்பவர், விசுவாசம் நிறைந்தவர், அதிகம் ஜெபிப்பவர் மற்றும் எப்போதும் அந்த மறைப்பணி உணர்வை கொண்டிருப்பவர் என்றுதான் அவரை அச்சபையின் அருட்சகோதரிகள் நினைவு கூர்கிறார்கள். அவருக்குள் வலுவான மறைப்பணி ஆர்வம் இருந்த போதிலும் அருட்சகோதரி இனஸ் அவர்கள் தனது பணியை ஒரு ஆசிரியையாகத்தான் தொடங்கினார். இது குறித்து அவரது சபையைச் சேர்ந்தவர்கள் பின்வருமாறு கூறுகின்றனர். 20 ஆண்டுகளாக அவர் ஒரு கல்வியாளராக தனது பணியை மேற்கொண்டார். இது அவரது விருப்பத்திற்கு முரணாக இருந்தது. ஏனென்றால் அவர் ஒரு மறைப்பணியாளராக இருக்க விரும்பினார். ஆனால் அவரது மேலதிகாரிகளால் அவருக்கு அளிக்கப்பட்ட பணி அவர் ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும் என்பதே. இருப்பினும் இனஸ் அவர்கள் ஒருபோதும் தனது ஆசிரியர் பணியை புகார்களுடனோ எதிர்ப்புகளுடனோ அல்லது புலம்பல்களுடனோ வாழவில்லை. பதிலாக தனது மறைப்பணி உணர்வை வாழ்வதற்காக ஆசிரியர் பணியில் தனது நேரத்தை முழுமையாக பயன்படுத்தி கொண்டார். 20 ஆண்டுகள் ஆசிரியையாக பணியாற்றிய பிறகு அவர் ஈக்வடாரில் ஒரு மறைப்பணிக்கு அனுப்பப்பட்டார். 5 மாதங்களுக்கு பிறகு நாப்போ ஆற்றின் கரையில் உள்ள ஒரு பழங்குடி கிராமத்திற்கு அவர் சென்றார். நாங்கள் காட்டிற்குள் செல்வது பற்றி பேசுகிறோம். படகில் பயணிக்க வேண்டியிருப்பது பற்றி பேசுகிறோம். விருந்தோம்பலற்ற இடத்திற்கு செல்ல வேண்டியிருப்பது பற்றி பேசுகிறோம். கொசுக்கள், பாதைகள், ஆறுகள், தாவரங்கள், உணவு போன்றவற்றில் உள்ள சிரமங்களை கடக்க வேண்டியிருப்பது பற்றி பேசுகிறோம். அவர்களோ மிகுந்த அன்புடன் சென்றார்கள். அவர்கள் அதை தாராள மனதுடன் செய்தார்கள். அவரது கப்புச்சின் அருட்சகோதரிகள் அவரது மரணத்தை பற்றி கூறினர். எண்ணெய் நிறுவனங்களால் அச்சுறுத்தப்பட்ட ஒரு பழங்குடி பகுதிக்கு கப்புச்சின் ஆயர் அலையாண்ட்ரோ லபாகாவுடன் அருட்சகோதரி இனஸ் அவர்கள் சென்றார். அது ஒரு தொலைதூர மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி. பழங்குடி மக்கள் அவர்களை எண்ணெய் நிறுவன பணியாளர்கள் என்று தவறாக நினைத்து ஈட்டிகளால் குத்தி கொன்றுவிட்டார்கள். இந்த ஈட்டிகள் 3.5 மீட்டர் நீளம் கொண்டவை. கப்புச்சின் ஆயர் 15 காயங்களையும் அருட்சகோதரி இனஸ் 3 காயங்களையும் பெற்றனர். அவர்கள் மறைசாட்சிகளாக அறிவிக்கப்பட்டார்கள். நாங்கள் அவர்களை மறைசாட்சிகளாக கருதுகிறோம். ஆனால் அதை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்க முடியாது. ஏனென்றால் பழங்குடி மக்கள் கடவுள் நம்பிக்கையின் மீதான வெறுப்பினால் செயல்படவில்லை. எனவே அவர்களின் புனிதர் பட்டத்திற்கான ஏற்பாடுகள் வேறு கோணத்தில் சென்றது. ஒரு வழியாக 2017ஆம் ஆண்டில்
திருத்தந்தையாக இருந்த பிரான்சிஸ் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட வாழ்வின் அர்ப்பணம் என்ற ஒரு வித்தியாசமான பாதையை எடுத்துள்ளது. எனவே அவர்கள் அந்த பாதையில் இருக்கிறார்கள். அதற்கு ஒரு புதுமை தேவைப்படுகிறது. அவர்கள் மரணித்து 38 ஆண்டுகளுக்குப் பிறகு இரு மறைப்பணியாளர்களின் சபைகளும் அவர்கள் இருவரையும் புனிதர்களாக அங்கீகரிப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டுள்ளன. அவர்களின் வாழ்வு மிகவும் நலிந்தவர்களுக்கு சேவை செய்வதற்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்த 2 நபர்களின் வாழ்க்கையை எடுத்துக்காட்டுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏழைகளின் ராணி என்று அழைக்கப்பட்ட இத்தாலியின் கடைசி அரசி எலனா அவர்களுக்கு தற்போது புனிதர் பட்டம் வழங்கப்பட இருக்கிறது. அவரது கருணை மிகுந்த வாழ்க்கை குறித்து இந்த பகுதியில் காண்போம். 1946ஆம் ஆண்டு வரை இத்தாலி ஒரு முடியாட்சி நாடாக இருந்தது பலரும் அறியாத ஒரு செய்தியாகும். இத்தாலி குடியரசாக மாறுவதற்கு முன்பு அதன் கடைசி மன்னராக இருந்த 3ஆம் விக்டர் இம்மானுவேல் அவர்களின் மனைவிதான் மாண்டெனிக்ரோவின் எலனா அவர்கள். தற்போது அவரது வாழ்க்கையை ஆய்வு செய்யும் ஒரு மாநாட்டின் மூலம் அவரது பெருமைகள் மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. அரசி எலனா அவர்களின் அருளாளர் பட்டத்திற்கான குழு அவரது வாழ்க்கையை புனிதமானது என்று திரு அவை அங்கீகரிப்பதற்கான முன்னெடுப்பை ஊக்குவித்து வருகிறது. அவரது நம்பிக்கையை முன்னிலைப்படுத்தி அருளாளர் பட்டத்தை முன்னெடுப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். எலனா அவர்கள் ஏழைகளுடனான தனது நெருக்கம் தொடர்பாகவும், மருத்துவமனைகள் மற்றும் உதவி மையங்களை நிறுவியதற்காகவும், காயமடைந்தவர்கள் மற்றும் இடம்பெயர்ந்தவர்களுக்கு ஆதரவளித்ததற்காகவும் பெரிதும் அறியப்பட்டார். அவர் தனியாக நடந்து செல்வது வழக்கம். ஒருமுறை ஒரு வயதான பெண்மணி மிகுந்த மன உளைச்சலுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டார். எலனா அந்த பெண்ணுடன் அமர்ந்து பேசினார். ஆனால் அந்த பெண்ணுக்கு அவர் ஒரு அரசி என்றே தெரியாது. பின்னர் அந்த சந்திப்புக்கு பிறகு அரசி எலனா அவர்கள் அவருக்கு ஒரு வசதியான கை நாற்காலி, 2 போர்வைகள் மற்றும் சிறிது பணத்தையும் அனுப்பினார். அவர் மீண்டும் தனது சொந்த காலில் நிற்க உதவினார். இது அவரது கருணையின் ஒரு சிறிய உதாரணம் மட்டுமே. இத்தாலியின் அரசி எலனாவின் அருளாளர் பட்டத்திற்கான செயல்முறை 2001ஆம் ஆண்டில் தொடங்கியது. 1952ஆம் ஆண்டில் அரசி இறந்த பிரெஞ்சு மறைமாவட்டத்தின் அப்போதைய பேராயரால் இது முன்னெடுக்கப்பட்டது. அச்சமயத்தில் அவர் இறை ஊழியர் என அறிவிக்கப்பட்டார். இது புனிதர் பட்டத்தை நோக்கிய பாதையில் வழங்கப்படும் முதல் அதிகாரப்பூர்வ பட்டமாகும். திரு அவை ஒருவரை புனிதராகவோ அல்லது அருளாளராகவோ அறிவிக்கும்போது அவர்களின் வாழ்க்கை ஒரு உதாரணமாக, ஒரு சாட்சியாக விளங்குவதாலேயே அவ்வாறு செய்கிறது. வாழ்க்கையில் நமது பங்கு என்ன என்பது முக்கியமல்ல என்பதை எலனா அவர்கள் நமக்கு காட்டுகிறார். ஏனெனில் புனிதர்கள் விவசாயிகளாக, மாணவர்களாக இருக்கலாம். நாங்கள் கார்ல் ஆக்கிட்டிஸ் என்ற 15 வயது சிறுவனை பற்றி ஒரு புத்தகம் எழுதியுள்ளோம். ஆனால் எலனா அவர்களின் விஷயத்தில் அவர் தனது முழு வாழ்க்கையையும் சேவையாகவும் மற்றவர்களிடம் அன்பு செலுத்தும் ஒரு வழியாகவும் பயன்படுத்தினார். நம் அயலாரிடம் அன்பு செலுத்தாமல் ஆண்டவரிடம் உண்மையான அன்பு செலுத்த முடியாது. மாண்டெனிக்ரோவின் எலனா அவர்கள் அருளாளர் பட்டம் பெற அவரது பரிந்துரையால் நிகழ்ந்த ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட புதுமை இன்னும் தேவைப்படுகிறது. இருப்பினும் அவர் இறை ஊழியராக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது குழுவால் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த செயல்முறை அவரை ஏற்கனவே புனிதர் பட்டத்தை நோக்கிய பாதையில் நிலைநிறுத்தி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரபல திருப்பயண ஸ்தலமான சாண்டியாகோ டி கம்போஸ்டெல்லாவில் நிறுவப்பட்டுள்ளது வீடற்ற இயேசுவின் சிற்பம். திருப்பயணிகளுக்கு இந்த சிற்பம் விடுக்கும் உருக்கமான செய்தி என்ன என்று இந்த பகுதியில் பார்ப்போம். ரோமையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு காட்சி இது. ஒரு பொது இருக்கையில் போர்வையால் போர்த்தப்பட்டு முகம் மறைந்த நிலையில் படுத்திருக்கும் இயேசு. அவரது கால்களில் உள்ள காயங்களை காணும் வரை அவர் உண்மையில் ஒரு வீடற்றவர் என்றே தோன்றும். அந்த காயங்களை அவரது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்துகின்றன. இந்த திருவுருவச் சிலையின் கலைஞர் திமோத்தி ஷ்மால்ஸ் ஆவார். இவர் நியூயார்க், மேட்ரிட் மற்றும் லண்டன் போன்ற உலகின் பிற முக்கிய நகரங்களிலும் இந்த சிலையை நிறுவியுள்ளார். இப்போது ஏழைகளிடம் கருணை காட்ட மக்களை அழைக்கும் இயேசுவின் இந்த சக்தி வாய்ந்த திருவுருவச் சிலை கிறிஸ்தவ உலகின் முக்கிய திருப்பயண மையங்களில் ஒன்றான சாண்டியாகோ டி கம்போஸ்டெல்லாவிலும் நிறுவப்பட்டுள்ளது. அங்குள்ள பேராயர் யாத்ரீகர் அலுவலகத்தில் இந்த சிலையை திறந்து வைத்தார். இந்த இடம் கவனிக்கப்படாமல் போகாது, ஏனெனில் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் ஒன்றாகும். காமினோ டி சாண்டியாகோ பயணத்தை நிறைவு செய்ததற்கான சான்றிதழை பெற ஒவ்வொரு திருப்பயணியும் இந்த அலுவலகத்தின் வழியாக செல்கின்றனர். இந்த சிற்பம் புனித மத்தேயுவின் நற்செய்தியை அடிப்படையாக கொண்டது. இது குறித்து சாண்டியாகோ டி கம்போஸ்டெல்லாவின் பேராயர் பிரான்சிஸ்கோ ஜோஸ் பிரிட்டோ பெர்னாண்டஸ் அவர்கள், திருப்பயணி ஒருவர் சாண்டியாகோவிற்கு வந்து சேரும்போது அவர் ஒரு பாதையில் பயணித்து ஒரு இலக்கை அடைவார். ஆனால் இந்த சிலை
தங்கள் இலக்கை அறியாமல் தங்குவதற்கு இடமின்றி சாலைகளில் பயணிக்கும் பலரையும் நமக்கு நினைவூட்டுகிறது என்று குறிப்பிட்டார். கலைஞர் ஸ்மால்ஸ் அவர்களை பொறுத்தவரை இந்த சிலை நாம் எதிர்பார்க்காத இடங்களில், அதாவது குளிரில் வாடும் ஒரு இருக்கையில் கிறிஸ்துவை காண நம்மை அழைக்கிறது. இந்த சிற்பத்தை உருவாக்கிய பிறகு வீடற்ற ஒருவரை தான் பார்க்கும் பார்வை முற்றிலுமாக மாறிவிட்டதாகவும் இப்போது அவர்களில் இயேசுவை காண்பதாகவும் ஸ்மால்ஸ் அவர்கள் கூறியுள்ளார். காமினோ பாதையில் ஸ்மால்ஸ் அவர்கள் உருவாக்கிய சிற்பம் இது மட்டுமல்ல, மற்றொரு ஊருக்கு அருகில் இதே போன்ற ஒரு படைப்பு உள்ளது. ஒரு புறம் அது ஒரு வீடற்ற நபராக தோன்றுகிறது, ஆனால் மறுபுறம் அது ஒரு தேவதையாக காட்சியளிக்கிறது. இவை அனைத்தும் கருணையை வாழ்வில் கடைபிடிக்கவும், பதிலுக்கு எதையும் கொடுக்க முடியாதவர்களிடம் கடவுளை காணவும் கலைஞர் விடுக்கும் நினைவூட்டல்களாகும். என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.